ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எங்கள் ஊரில் நல்ல மழை பெய்யுதுங்க. சூப்பராக மழை பெய்யுது. இது சூடாக காஃபி இல்லை டீ, அதுக்கு என்ன ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் செய்யலான்னு இருக்கேன். அது வந்து நான் சில்லி கார்லிக் பொட்டேட்டோ பைட் செய்யலான்னு இருக்கேன். க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும். டீக்கு மழைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வாணலில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். துருவிய பூண்டு சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ், காரத்துக்காக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே பச்சை வாசனை போகட்டும், நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து காரத்துக்கும் இதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் வந்து 2 கப்பு அரிசி மாவு எடுத்துன்னு இருக்கேன். 2 கப் அரிசி மாவுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்த உடனே அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பொட்டேட்டோ பைட்ஸ் வந்து பசங்கள்லேருந்து பெரியவங்களுக்கும் எல்லாருக்கும் பிடிக்குங்க. கண்டிப்பாக எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இதுக்கு வந்து நம்ம 2 கப் அரிசி மாவு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அந்த மாவு. அது சூடு ஆறணும். சூடு ஆறின பிறகு நம்ம வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இன்னும் எந்தெந்த இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கணுமோ அதை கூட சேர்த்துக்கலாம். இது பாருங்கள், ஒரு பெரிய பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இது கூட நான் 2 கப்பு அரிசி மாவுக்கு 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு துருவி சேர்த்துருக்கேன். 1 கப்புக்கு 2 போதும். 2 கப்புக்கு நான் 4 உருளைக்கிழங்கு நல்லா துருவி சேர்த்துருக்கேன், வேக வச்சு துருவினது. 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். இது சேர்த்து நல்லா கலந்து விடணுங்க. எல்லாம் மிக்ஸ் ஆகணும். அரிசி மாவு, உருளைக்கிழங்கு, கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாமே நல்லா கலந்து வரணும். அது கலந்து வரும்போது நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது அந்த கிறிஸ்பினஸ்ஸு ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் வந்து நம்ம இந்த மாவு உருட்டிட்டு நம்ம அந்த கட் பீஸ் பண்ணி வைக்கிறோம்ல, அது வந்து நம்ம ரெஃப்ரிஜிரேட்டரில் வந்து நம்ம 1 வீக் ஸ்டோர் பண்ணி வச்சு எப்பப்போ தேவையோ அப்பப்போ நம்ம அதை ஃப்ரை பண்ணி கூட சாப்பிட்லாங்க. அட் எ டைம் செஞ்சு சாப்பிடணுன்னு இல்லை. 1 வீக் நம்ம இது ஸ்டோர் பண்ணலாம். அதை ஃப்ரீசரில் தான், ரெஃப்ரிஜிரேட்டரில் தான் ஸ்டோர் பண்ணணும். அப்புறம் 10 நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க. ஊறின பிறகு கையில் கொஞ்சம் எண்ணெய் க்ரீஸ் பண்ணிக்கிட்டு நீல வாக்கில் நம்ம உருட்டி விட்டுக்கணும். விரிசல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதனால் கொஞ்சம் எண்ணெய் 2 கையிலையும் எண்ணெய் தேய்ச்சிட்டு விரிசல் இல்லாமல் இந்த நீல வாக்கில் இந்த ஷேப் மாதிரி செஞ்சுக்கலாம். எட்ஜஸை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ரொம்ப மெலிசாக வேணால், ரொம்ப மோட்டா வேணால், இந்த சைஸில் இருந்தால் போதும். நம்ம பொரிச்சு எடுக்க கரெக்டாக இருக்கும். குட்டி குட்டி சைஸில் இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதை எட்ஜஸை மட்டும் நம்ம கையில் ப்ரெஸ் பண்ணி விட்ருக்கேங்க. இப்போது அடுப்பில் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. போடும்போது ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் ஸ்லோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வரும், வெளியே கிறிஸ்பினஸ் இருக்கும். இது 2 சைடுமே நல்லா பொன்னிறமாக வேகட்டும்னு விடலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். கலர்ஃபுல்லான சில்லி கார்லிக் பொட்டேட்டோ பைட்ஸ் ரெடி ஆச்சு. இது கூட ஒரு டீ இல்லை காஃபி வச்சு சாப்பிடுங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்கும். மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. தேங்க்யூ.